வணக்கம் நண்பர்களே. ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை பாதித்து வரும் ஒரு முக்கியமான மனநிலை பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் மனசோர்வு, அதாவது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பலர் மனசோர்வை சாதாரண சோகம் அல்லது மன வருத்தம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் டிப்ரெஷன் என்பது ஒரு உண்மையான மருத்துவ நிலை. இது ஒருவரின் சிந்தனை, உணர்வு, நடத்தை மற்றும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது. இந்த வீடியோவில் டிப்ரெஷன் என்றால் என்ன, அதற்கான அறிகுறிகள், அதற்கான காரணங்கள், யாருக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தும், முக்கியமான சிகிச்சை முறைகள், மீண்டு வர உதவும் வழிகள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளும். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த டிப்ரெஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். மனசோர்வு என்பது நீண்ட காலமாக தொடரும் சோகம், ஆர்வமின்மை மற்றும் நம்பிக்கையின்மை போன்ற உணர்வுகளை கொண்ட மனநல கோளாறு. சில நாட்கள் சோகமாக இருப்பது டிப்ரெஷன் அல்ல, ஆனால் வாரங்கள் அல்லது மாதங்கள் நீடித்தால் அது மருத்துவ கவனம் தேவைப்படும் நிலையான இருக்கலாம். ஸோ டிப்ரெஷன் அப்படின்னா மனசோர்வு என்பது நீண்ட காலமாக தொடரும் சோகம், ஆர்வமின்மை மற்றும் நம்பிக்கையின்மை போன்ற உணர்வுகளை கொண்ட மனநிலை கோளாறு. சில நாட்கள் சோகமாக இருப்பது டிப்ரெஷன் அல்ல, ஆனால் வாரங்கள் அல்லது மாதங்கள் நீடித்தால் அது மருத்துவ கவனம் தேவைப்படும் நிலையாக இருக்கலாம். சாதாரண சோகம் மற்றும் டிப்ரெஷன் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண சோகம் சில நாட்கள் நீடிக்கும், காரணம் தெளிவாக இருக்கும், பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பலாம். ஆனால் டிப்ரெஷனை பார்த்தீங்க அப்படின்னா வாரங்கள் அல்லது மாதங்கள் நீடிக்கும், அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும், வேலை, படிப்பு, உறவுகள் பாதிக்கப்படும். ஸோ அதுக்கு ரெண்டு வித்தியாசம் பார்த்தீங்க. இதுக்கான முக்கிய அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா நீடித்த சோகம், ஆர்வமின்மை, நம்பிக்கையின்மை, தனி விருப்பம், அதாவது தனி விருப்பம் மீன்ஸ் தனிமை விருப்பம். இந்த நீடித்த சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் மனம் உடைந்த நிலையில் இருப்பது. ஆர்வமின்மை என்பனா முன்பு பிடித்த செயல்களிலும் ஆர்வம் குறைந்துட்டே வர்றது. நம்பிக்கை இல்லைன்னா எதிர்காலம் குறித்த எதிர்மறை எண்ணங்கள் மனசில் தோன்றிகிட்டே இருக்கும். அதுதான் நம்பிக்கையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தனிமை விருப்பம்னா மற்றவர்களிடம் இருந்து தனிமையாக இருக்க உணர்வது. இதுதான் தனிமை விருப்பம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில உடல் சார்ந்த அறிகுறிகளும் இதுக்கு ஏற்படும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிக சோர்வு, தூக்க இன்மை, அதிக தூக்கம், பசி குறைதல், அதிகமாக சாப்பிடுதல், தலைவலி, உடல் வலி போன்ற உடல் சார்ந்த அறிகுறிகளும் இந்த டிப்ரெஷனுக்கு இருக்கும். ஸோ முக்கிய அறிகுறிகள் இருக்குது, உடல் சார்ந்த அறிகுறிகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிந்தனை மற்றும் நினைவாற்றல் பாதிப்பு. அதாவது சிந்தனை மற்றும் நினைவாற்றல் மீன்ஸு டிப்ரெஷன் உள்ளவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கவனம் செலுத்த முடியாது. இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, அதில் ஒரு ப்ராப்பரான கவனத்தை செலுத்த முடியாமல் இருக்கிறது, முடிவெடுக்க சிரமப்படுதல். இப்போ டிப்ரெஷன் உள்ளவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு முடிவை எடுக்கணும்னா ரொம்ப யோசித்து அதை எடுக்கணுமா வேண்டாமான்னுள்ள முடிவெடுக்க சிரமம் ஏற்படுவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நினைவாற்றலும் குறையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன் உள்ளவங்க ரொம்ப ஒரு மூட் அவுட் சிந்தனைகள் அப்படி சோர்வாக காணப்பட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு நினைவாற்றலும் குறைந்து கொண்டே ஏற்படும். ஸோ இந்த 3 உணர்வுகளும் இருக்கலாம் டிப்ரெஷன் உள்ளவர்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிப்ரெஷன் ஏற்பட சில காரணங்கள் இருக்குது. உயிரியல் காரணங்கள் பார்த்திங்கன்னா மூளையில் உள்ள சில ரசாயன மாற்றங்கள். மரபியலை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வரலாறு இருந்தால் அவங்களுக்கு ஆபத்து அதிகமாக இருக்கலாம். வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகள். இப்போ இது சாதாரணமாக 2 காரணங்கள், உயிரியல் காரணம் ஒன்று, மரபியல் காரணம் ஒன்று. உயிரியல் காரணம்னா மூளையில் உள்ள சில ரசாயன மாற்றங்கள், மரபியல் காரணங்களும் குடும்பத்தில் வரலாறு இருந்தால் ஏற்படலாம். சில வாழ்க்கை நிகழ்வுகள். இப்போ நம்ம இந்த டிப்ரெஷன் உள்ளவங்களுக்கு வாழ்க்கையில்
அன்புக்குரியவர்களை இழந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து திடீர்னு தவற விட்டுருப்பாங்க. அதனால இருக்கலாம். திடீர் வேலை இழப்பு, அப்புறம் பொருளாதாரத்தில சிக்கல் வரும். நெறைய கடன்கள், இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்து பொருளாதாரத்தில நல்ல சிக்கல்கள் வரும். பிசினஸ்ல ஒரு லாஸ் வந்திருக்கலாம். இல்லன்னா ஷேர் மார்க்கெட்ல ஒரு லாஸ் வந்திருக்கலாம். இந்த மாரி வந்து ஒரு பொருளாதார சிக்கல்கள்ல வரும்போது, அவங்களுக்கு அதிகமாக இந்த டிப்ரஷன் ஏற்பட காரணமா இருக்கு. உறவு பிரச்சனைகள், அதாவது கணவன், மனைவி, ஆ அப்புறம் ஆ சில உறவுகள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், அப்புறம் ரொம்ப இப்போ தொழில் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட பார்ட்னர்ஷிப்ல இருப்பாங்க. அவங்களோட உள்ள உறவு பிரச்சனைகள். இந்த மாரி பிரச்சனைகள் இருந்தாலும் டிப்ரஷன் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப யாருக்கு இது அதிக ஆபத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக மன அழுத்தத்தில உள்ளவர்கள். அப்ப நீங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா, யார்ட்டயுமே பேச மாட்டாங்க. எல்லாமே மனசுக்குள்ள பூட்டி வச்சுட்டே இருப்பாங்க. இவங்கள மாரிப்பட்டவங்களுக்கு வந்து திடீர்னு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தனிமையில் வாழ்பவர்கள். யாருமே வேண்டாம். அதாவது அவங்க சோகத்தையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க, சந்தோஷத்தையும் பகிர மாட்டாங்க. தான் உண்டு தனக்கு பாடு உண்டுன்னு ஒரே ரூம்ல இருப்பாங்க. யார் கூடயும் மிங்கில் ஆக மாட்டாங்க. இவங்களுக்கும் அதிகமாக இந்த டிப்ரஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் கடுமையான நோயாளிகள். சிலவங்களுக்கு குடும்ப வரலாறு இருக்கும். குடும்பத்தில யாருக்காவது டிப்ரஷன் இருந்திருக்கும். அது வந்து கன்டினியூவா இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கும். இந்த மாரி இந்த உள்ளவங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. அதாவது நீண்ட கால அழுத்தம் உள்ளவர்கள், தனிமையில் வாழ்பவர்கள், கடுமையான நோயாளிகள், குடும்ப வரலாறு உள்ளவர்கள் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில இளைஞர்களுக்கு டிப்ரஷன் அதிகமா இருக்கும். அது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, இளைஞர்கள் டிப்ரஷன் அதிகமா வர்றதற்கான காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கோபம் அதிகரித்து இவங்க வந்து எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு வச்சுட்டு ஒரு கோவமா ஒரு எரிச்சலாட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த டிப்ரஷன் அதிகமாக வாய்ப்பு வரும். இந்த இளைஞர்கள பார்த்தா தெரியும். அவங்க எல்லாமே ஒரு கோவமா அந்த மாரி இருக்கும்போது, அப்புறம் படிப்புல ஆர்வம் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, படிப்புல ஆர்வமே இல்லாம குறைஞ்சு குறைஞ்சு போயிட்டுருக்கும். அப்புறம் நண்பர்கள் இந்த விடுவாங்க. அது நேரமா சொன்ன மாரி தனிமை வாழ்க்கை. அதாவது நண்பர்கள் இல்லாம அவங்களோட அ சந்தோஷம், துக்கம், நல்லது, கெட்டது இது எல்லாமே வந்து ஷேர் பண்ண முடியாத அவங்க நண்பர்கள் வந்து விலகி இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த டிப்ரஷன் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில வயதானவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனிமை அவங்களும் இதே பிரச்சனை தான். தனிமை, உடல் சார்ந்த பிரச்சனைகள், வாழ்க்கை மாற்றங்கள் போன்ற காரணங்களால அவங்களுக்கு ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அப்போ இளைஞர்களுக்கும் டிப்ரஷன் வரும். அது வந்து கோபம் அதிகரித்தல், படிப்பில் ஆர்வம் குறைதல், நண்பர்களிடம் விலகுதல் போன்ற அறிகுறிகள். வயதானவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனிமை, உடல்நல பிரச்சனைகள், வாழ்க்கை முறை மாற்றங்கள் போன்ற காரணங்கள் ஏற்படலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிப்ரஷனை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? மருத்துவர் அல்லது மனநல நிபுணர் மூலமா இந்த டிப்ரஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்கள்ட்ட அறிகுறிகள், கால அளவு, வாழ்க்கை பாதிப்பு ஆகியவற்றை மதிப்பீடு செய்வார்கள். அப்ப நம்ம இப்ப டிப்ரஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அறிகுறிகள் வந்துட்டு டாக்டர போய் பார்க்க போறோம். இந்த மருத்துவர் அல்லது மனநல நிபுணர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க கூட இருந்து கவுன்சிலிங் எடுப்பாங்க. உங்களோட குடும்ப வரலாறு, எவ்வளோ நாளாட்டு இந்த அறிகுறிகள் இருக்கு, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, தனிமையில இருக்கீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் யாரு, எத்தனை கால அளவு, அது எத்தனை மாசமா இருக்கு, இல்லை எத்தனை வருஷமா இருக்கு, உங்கள வாழ்க்கையில என்ன பாதிப்புகள் ஏற்பட்டு, இதை போன்றவற்றையெல்லாம் இவங்க வந்து கேட்பாங்க. கேட்டு அதை மதிப்பீடு செய்து அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சில சிகிச்சை முறைகள் இருக்கு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, உளவியல் ஆலோசனை, அதாவது கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கன்ஜினிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அதாவது சிபிடின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மருந்துகள். இந்த உளவியல் ஆலோசனை வந்து மிகவும் பயனுள்ள சிகிச்சை. இது வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்ல, சிலவங்க இந்த ஆ வேறு சில எண்ணங்கள்ல இருந்தாலும் நீங்க இந்த கவுன்சிலிங் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கன் கன்ஜினிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி சிபிடி, அதாவது எதிர்மறை சிந்தனைகளை மாற்ற உதவும் அந்த மாதிரி ஒரு தெரப்பி கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மருந்துகள். சிலருக்கு இந்த மருத்துவர்கள் அல்லது மனநல மருத்துவர்கள் மருந்துகள் பரிந்துரைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை முறை மாற்றங்கள். இது ரொம்ப முக்கியம். அதாவது தினசரி நடைப்பயிற்சி, போதுமான தூக்கம், ஆரோக்கியமான உணவு, குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுதல், பொழுதுபோக்கு செயல்கள்ல அதிக கவனம் செலுத்துதல். இது போன்ற விஷயங்கள் நீங்க மாற்றினாலும் இந்த டிப்ரஷன்லேருந்து உங்களை விடுவிக்க கொள்ளலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் பங்கு. இந்த டிப்ரஷன் உள்ளவர்கள் வந்து முதல்ல கேட்டு புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆதரவு அளிக்கணும். அப்புறம் வந்து குறை கூறக்கூடாது அவங்கள. உதவி பெற ஊக்குவிக்கணும். அதாவது இப்ப நண்பர்கள் மற்றும் குடும்பத்து பங்கு. இப்போ ஒரு
உங்கள் கூட உள்ளவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்குன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட ப்ராப்ளத்தை கேட்டு புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஆதரவாக நிற்கணும் நீங்கள். அவங்கள பார்த்துட்டு குறை கூறக்கூடாது. இப்போ உதவி பெற அவங்கள்ட்ட ஊக்குவிக்கணும். இப்படி இருந்ததுன்னா அவங்களும் டிப்ரெஷன்லேருந்து சீக்கிரம் மீண்டு கொண்டு வரலாம். சிலவங்களுக்கு இந்த தவறான ஒரு நம்பிக்கை உண்டு. என்னென்னா டிப்ரெஷன் வந்து பலவீனவர்களுக்கு மட்டுமே வரும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. டிப்ரெஷன் யாருக்கு வேணும்னாலும் வரலாம். இதிலிருந்து வெளியே வர மன வலிமை போதும். மன வலிமை போதுமாக இருந்தாலும் சிகிச்சை முறையும் சிலவங்களுக்கு தேவைப்படலாம். இது உண்மையான நோய் அல்ல. இது கண்டிப்பாக உண்மையான ஒரு நோய் இல்லை, ஒரு மருத்துவ நிலை தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்பிக்கைகளை மனசில் வச்சுக்காதீங்க. அப்புறம் தடுப்பு வழிமுறைகள். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தணும். உடற்பயிற்சி செய்யுங்க. நல்ல தூக்கத்தை பெறுங்க. சமூக உறவுகளை பேணுங்கள். தேவையான பொது உதவி செய்யுங்கள். இதில் நீங்கள் உங்களோட சிந்தனைகளை கொண்டு போயிட்டீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் மீண்டும் ஈஸியாக வரலாம். தடுக்கவும் வழிகள். எப்போது உதவி பெற வேண்டும்? நான் சொல்கிற இந்த அறிகுறிகள் வாரங்களாக நீடித்தா நீங்கள் கண்டிப்பாக மனநிலை நிபுணரை அணுகுவது நல்லது. நீடித்த சோகம், ஆர்வமின்மை, அதிக சோர்வு, அன்றாட வாழ்க்கை பாதிப்பு இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து மனநிலை நிபுணரை அணுகி அவங்களோட கவுன்சிலிங், அவங்களோட ஆலோசனை பெறுவது ரொம்ப முக்கியம். நண்பர்களே, மன சோர்வு என்பது உண்மையான மற்றும் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவ நிலை. உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கோ இந்த அறிகுறிகள் இருந்தால் உதவி கேட்பதில் தயங்காதீங்க. மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் போலவே முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து ஒன் டே ஒன் டிசீஸை பற்றி தொடர்பு போட்டுட்ருக்கேன். டெய்லி ஒவ்வொரு டிசீஸை பற்றி போடுறேன். நீங்கள் போய் பார்த்து அதோட உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் அதில் நிறைய இருக்கும். நீங்கள் பயனுள்ளதாக படுங்க. மீண்டும் நாளை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.